நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட வீக்கெண்ட் இன் டேப்பி அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான ஜான் வந்துட்டு ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய ஒய்ஃபா இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையனும் இருக்கான். சோ தன்னுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு தப்பான பிசினஸ் பண்றாரு அப்படின்ற காரணத்தினால அவருடைய ஒரு சீக்ரெட் டைரியை பாத்தீங்கன்னா லாக்கர்ல இருந்து திருடி நம்ம படத்தோட ஹீரோவான ஜான் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு கொடுத்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த பையன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல வரக்கூடிய கார் சேசிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தென் ஆக்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதுசெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே வந்துட்டு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபா கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.